குருபியோ நமக. அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம். இதோ 4 வரி கவிதை. நடந்த சம்பவம், அதனால் உண்டான அனுபவம் உணர்த்தியது மகாபெரிவா தெய்வம் என்ற மறுக்க முடியாத தத்துவம். இன்று ஸ்ரீமடம் பாலு அவர்கள் சந்தித்த 2 சம்பவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். முதல் நிகழ்வு, ஸ்ரீமடம் பாலு சபரிமலையை விட்டு இறங்கி எர்ணாகுளம் வந்து ஒரு வக்கீலின் வீட்டில் வந்து தங்கினார். அங்கே உணவருந்தினார். வக்கீலின் தாயார் இவருக்கு ஆசி வழங்கிய பின்னர், டேய், நீ ராமையர் மாமாவை பார்க்காமல் போகாதே, மகாபெரிவா கிட்டேருந்து வந்திருக்கேன்னு சொன்னால் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் என்று வற்புறுத்தி சொல்லவே ஸ்ரீமடம் பாலு அதற்கு சம்மதித்தார். ராமையருக்கு வயது 90 இருக்கும். பாலு காஞ்சி மடத்திலிருந்து வந்திருப்பதாகவும் ஸ்ரீ மகாபெரிவாளிடம் கைங்கரியம் செய்பவர் என்று தெரிந்ததும் அந்த முதியவர் இவர் காலில் திடீரென்று விழுந்து நமஸ்கரித்தார். ஸ்ரீமடம் பாலுவுக்கு உடலும் உள்ளமும் பதறியது. இவ்வளவு வயதானவர் நம் காலில் விழுவதா, அபச்சாரம் அல்லவா என்று பதறினார். நான் ரொம்ப சின்னவன், எனக்கு போய் நமஸ்காரம் பண்ணுறேளே என்று கண்களில் நீர் மல்க படபடப்புடன் சற்று தள்ளி நின்றார் ஸ்ரீமடம் பாலு. டே, இந்த நமஸ்காரம் உனக்கில்லை, நீ கைங்கரியம் செய்கிறியே அந்த பகவானுக்கு என்றவர், டே, நீ ஸ்ரீ பெரியவா சாட்சாத் ஈஸ்வரன் தாண்டா. அவர் சிரசில் சந்திரன் இருக்குது, கையில் சங்கு சக்கரம் இருக்குது, பாதத்தில் ஸ்ரீ சக்கரவர்த்தி ரேகை இருக்குது, நீ பார்த்துருக்கியோ என்று ஒரு அபூர்வமான தகவலை சர்வசாதாரணமாக கூறினார் முதியவர். நாங்கள் அவாக்கிட்ட இருக்கோம், நீங்கள் சொல்கிற மாதிரியான ஈஸ்வர அடையாள அம்சங்களை பெரியவாக்கிட்ட நாங்கள் பார்த்ததில்லையே என்று குரலில் ஏக்கம் தொனிக்க சொன்னார் ஸ்ரீமடம் பாலு. அதை கேட்ட ராமையர் விவரமாக பேச ஆரம்பித்தார். ஒரு நிதர்சனமான உண்மையை உங்ககிட்ட சொல்கிறேன். இதுவரையில் இதை யார்கிட்டையும் நான் சொன்னதில்லை. ரொம்ப காலம் முன்னால் ஸ்ரீ பெரியவா இங்கே வந்து தங்கியிருந்தா. தினமும் அதிகாலை 3 மணிக்கு எழுந்துப்பார். அப்புறம் பூஜை, தரிசனம், இங்கே அக்கம் பக்கம் இருக்கிற கோயில், உபன்யாசம்னு ராத்திரி 12 மணி வரைக்கும் ஓயாமல் உழைப்பார். இங்கே 40 நாள் இருந்தார் அவர். தினமும் இப்படி சிரமப்படுவதை பார்த்தப்போ என் மனம் வேதனைப்பட்டுடுது. அதனால் ஒரு நாள் பொறுக்க முடியாமல் அவர் முன்னால் கை கூப்பிட்டு நின்னேன். என்ன வேணும் அப்படின்னு என்னண்ட கேட்டார். அதை சொல்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. நான் ஒன்றும் புலி சிங்கம் இல்லை, பயப்படாமல் சொல்லு அப்படின்னார். தினமும் காலம்பரை 3 மணியிலேருந்து நடுராத்திரி வரைக்கும் உங்களுக்கு வேலை சரியாக இருக்குது, கொஞ்சம் ஓய்வு வேண்டாமா? வாரத்தில் ஒரு நாள் உங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் செஞ்சு வைக்கணும்னு எனக்கு மனசில் ஒரு ஆசை என்று தயக்கத்தோடு சொல்லி நிறுத்தினேன். அதை கேட்டு மகாபெரிவா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, ஓஹோ, உனக்கு அப்படி ஒரு ஆசையா? சரி, சனிக்கிழமை எண்ணெய் கொண்டு வா என்று உத்தரவு போட்டார். துளசி, மிளகு போட்டு காய்ச்சின எண்ணெயுடன் நான் போனதும், சனிக்கிழமை மறக்காமல் வந்துட்டியே அப்படின்னு சொன்ன மகாபெரிவா தன் திருமேனிக்கு மங்கள ஸ்நானம் செய்விக்க என்னை அனுமதிச்சார். இது எனக்கு கிடைச்ச பாக்கியம் என்று சொன்ன ராமையர் பின்னர் சொன்னவை வியப்பூட்டும் விஷயங்கள். பெரியவா சிரசில் எண்ணெய் தேய்த்தேன், சங்கு சக்கர ரேகை தரிசனமாச்சு, கையில் காலில் தேய்க்கிற போது சக்கரவர்த்தி ரேகைகள் தெரிஞ்சுது. இதையெல்லாம் பார்த்தவுடன் எண்ணெய் பாத்திரத்தை அப்படியே கீழே வச்சுட்டு பெரியவாளை நமஸ்காரம் செஞ்சேன். ஏன்னா அவர் ஈஸ்வரனோட அவதாரம் என்பது எனக்கு கொஞ்சமும் சந்தேகம் இல்லாமல் புரிஞ்சிடுத்து. அதனால தான் சொல்கிறேன், அவளை விட்டுட்டு நீ எங்கேயும் போகாத, நீ செஞ்ச புண்ணியம் அது. பெரியவா கிட்ட ரொம்ப தூரம் நடக்க வேண்டாம்னு சொல்லு, ஏன்னா பாதத்தில் இருக்கிற ரேகை அழிஞ்சிடுமோன்னு ராமையர் பயப்படுறார்னு சொல்லு என்று அந்த தெய்வத்தின் அம்சங்களை எடுத்துரைத்தார் பாலுவிடம். அடுத்த நிகழ்வு, ஸ்ரீ மகாபெரிவா யாரோடும் அதிகம் பேசாமல் ஜாடை மாடையாக இருந்த சமயம் ஒரு அன்பர் கூறுகிறார், எனது மாமியார் ஜெயலக்ஷ்மி பொள்ளாச்சி ஜெயம் என்று ஸ்ரீமடத்தில் அழைக்கப்பட்டவர் பெரியவா தரிசனத்திற்கு சென்றிருந்தார்கள். நமஸ்கரித்துவிட்டு சற்று ஒதுங்கி நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது பெரியவா கைங்கரியத்தில் ஈடுபட்டிருந்த ஸ்ரீமடம் பாலு அண்ணா, ஜெயம், நீ பெரியவா பாதுகையை வாங்கிக்கலையே
நீ பெரியவாளிடம் கேள், நிச்சயம் உனக்கு கொடுப்பார் அப்படின்னு சொன்னார். உடனே அம்மா, நான் போய் கேட்க மாட்டேன், அவராக கொடுத்தால் கொடுக்கட்டும் என்று சொல்லிவிட்டு நகர்ந்து சென்று விட்டார் தீவிர பக்தியோடு. பிடிவாதமும் பெரியவாளின் சுவாதீனமும் உடையவர் எங்கள் அம்மா. சிறிது நேரம் கழித்து பெரியவா இருந்த இடத்திற்கு அம்மா வந்தாள். இடையில் என்ன நடந்தது என்று தெரியாது. மகா பெரியவா அர்த்தபுஷ்டியுடன் கைங்கரியம் செய்யும் பாலு அண்ணாவை பார்க்க அவர் உடனே உள்ளே சென்று ஒரு ஜோடி பாதுகையை கொண்டு வந்து பெரியவா முன் வைத்தார். பெரியவா அந்த காலகட்டத்தில் ஒரு சாய்வு நாற்காலியில் அமர்ந்து தரிசனம் கொடுப்பது வழக்கம். பாலு அண்ணா கொண்டு வந்த பாதுகையை பெரியவா தன் பாதங்களில் மாட்டிக்கொண்டார். சிறிது நேரம் கழித்து பாலு அண்ணா பெரியவா பாதத்தில் இருந்து கழட்ட முயற்சி செய்தபோது பெரியவா அனுமதிக்கவில்லை. கால்களை உள்ளே இழுத்து கொண்டார். 2-3 முறை முயற்சி செய்தும் கூடவே இருந்த தொண்டர் முயற்சி செய்தும் அனுமதிக்கவில்லை. 1 மணி நேரத்திற்கு மேலாகியும் பெரியவா பாதத்தை அந்த பாதுகை அலங்கரித்து கொண்டிருந்தது. மகா பெரிவாளுடன் பல ஆண்டுகள் இருந்ததால் அவர் என்ன நினைக்கிறார் என்பதை பாலு அண்ணா போன்றவர்கள் ஊகிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். பாலு அண்ணா அம்மாவிடம் வந்து, ஜெயம், பாதுகை உனக்குத்தான், எங்களை கழட்ட விடலை பெரியவா, நீயே போய் கழட்டிக்கொள் என்றார். அம்மா நடுங்கி போய்விட்டாள். ஐயோ, நான் போகமாட்டேன் என்று சொல்லிவிட்டார். சரி, நீ பெரியவா முன்ன போய் நில்லு, என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம் என்று பாலு அண்ணா சொல்ல தைரியத்தை வரவழைத்து கொண்டு அம்மா பெரியவா முன் போய் நின்றாள். என்ன ஆச்சரியம்! மகா பெரியவா தன் பாதங்களை சற்றே தூக்கி அம்மாவின் முன் நீட்டினார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த பாலு அண்ணா கழற்றிக்கொள் என்று அம்மாவை தூண்டிவிட அம்மாவும் மிகுந்த பயத்துடன் பெரியவா பாதுகைகளை கழட்டி கொண்டு நமஸ்கரித்துவிட்டு மெல்ல நகர்ந்தாள். 4 அடி சென்ற பின் கையில் இருந்த பாதுகையை பார்த்த அம்மா ஏதோ சந்தேகத்துடன் பெரியவாளை திரும்பி பார்க்க தன் மௌனத்தை கலைத்து கொண்டு, இடது பாதம் தானே சின்னதாக இருக்கு, போ போ என்று உரக்க சொன்னார்கள். அம்மாவிற்கு சுரீர் என்று அதற்கான விளக்கம் வெளிப்படையாக சொல்லாமலே புரிந்தது. கைகளில் இருந்த பாதுகைகளை பார்த்து கொண்டே அங்கிருந்து நகர்ந்து சென்றாள். நடந்து கொண்டிருந்த மௌன காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு எதுவும் புரியவில்லை. அவர்கள் அனைவரின் கண்களும் அம்மாவின் கைகளில் இருந்த மகா பெரிவா பாதுகைகளே இருந்தது. மகா பெரியவா விஸ்ராந்திக்கு சென்ற பின் பாலு அண்ணா அம்மாவிடம் வந்து, ஜெயம், என்ன விஷயம் அப்படின்னு கேட்க அம்மா எதுவும் சொல்லாமல் தன் கைகளில் இருந்த பாதுகைகளை காண்பித்தாள். வலது பாதுகையை விட இடது பாதுகை அளவில் சற்று சிறியதாக இருந்தது. அதை பார்த்தவுடன், அடடா, வித்தியாசமாக இருக்கே, அவசரத்தில் நான் கவனிக்கல, வேணும்னா வேறு பாதுகை பெரியவா கிட்ட இருந்து வாங்கி தரட்டுமா அப்படின்னு கேட்டார். உடனே அம்மா, என்னடா பாலு, இடது பாதம் தானே சின்னதாக இருக்கு என்று பெரியவா என்னிடம் கேட்டதை நீ கவனிக்கலையா? தானே அர்த்தநாரீஸ்வரர் என்பதை சொல்லாமல் சொல்லிவிட்டாரே, உனக்கு புரியலையா? அம்பாள் பாதம் சுவாமியின் பாதத்தை விட சிறியது இல்லையா என்று அம்மா கேட்டதும் பாலு அண்ணா அந்த இடத்திலேயே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தார். இதில் விசேஷம் என்னவென்றால், அம்மாவுக்கு கொடுக்கப்பட்ட பாதுகையில் இடது பாதுகை சிறியதாக இருந்தது மாத்திரமில்லை, பாதுகையில் கட்டை விரல் மாட்டிக்கொள்வதற்கு குமிழ்கள் இருக்கிறதல்லவா, அம்மாவுக்கு கொடுக்கப்பட்ட பாதுகையில் வலது பாதுகையின் குமிழ் சற்று கடினமாக பெரியதாக ஆண்மையுடன் இருக்கும். இடது பாதுகையின் குமிழ் சற்று நளினமாக சிறியதாக பெண்மையுடன் இருக்கும். இப்படி அமைந்தது எங்கள் அம்மாவின் அசைக்க முடியாத பெரியவா பக்திக்கு கிடைத்த அரிய பொக்கிஷம். எங்கள் இல்லத்தில் பூஜை அறையில் இன்னும் இருக்கிறது. கையில் கிடைத்ததை பாலு அண்ணா எடுத்து வந்திருந்தாலும் அவரை இவ்வாறு எடுத்து வர செய்தது அந்த பரபிரமம் தானே. காஞ்சி மகானை விட்டு கடைசி வரை கணநேரம் பிரியாமல் இருந்த ஸ்ரீமடம் பாலுவுக்கு என்ன பாக்கியம்! இப்படி மெய்சிலிருக்கும் அனுபவங்களை நாம் கேட்பதன் மூலம் மகா பெரியவா என்ற தெய்வம் நம்முடன் வாழ்ந்தார் என்ற நிதர்சனமான உண்மை புலப்படுகிறது. அந்த தெய்வத்தை வணங்கி
இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சிவஸ்வரூபமான அவரை பிரார்த்தித்து அவர் பாதம் பணிந்து ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன்.